நம்ம ஏசிபி மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய பத்தி ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேவலமானவ, கொடூரமானவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதே மாதிரி அவரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிலாம் திருந்தவே மாட்டா. அவ திருந்துற கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி அது எல்லாத்தையுமே நிரூபிக்க ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையும் ஏற்படுது. நம்ம மகேஷ் சார் இருந்துட்டு இலக்கியா இப்ப சொல்லு. நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவள என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு, இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா முடிச்சிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா அள்ளு விடுது. அஞ்சலி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா இலக்கியாவும் நம்ம மாசிலாமணி இவங்க எல்லாருமே சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம மகேஷ் சார் கிட்ட சொல்றாங்க. "இங்க பாருங்க சார், என் மாமாவோட முடிவு தான் என்னோட முடிவு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாமாவையே கொல்றதுக்கு இவ்ளோ பெரிய பிளான் பண்றாங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தணும்னு நெனைக்கல. ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா சரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, என் மாமா வேற வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சரி ஓகே, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மாத்தி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கெட்ட எண்ணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அ மகேஷ் சார் இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு கூட நான் தயார் அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ இந்த செந்தாமணிய வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வெளுத்து கட்டுறாங்க. இங்க பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் குடுத்து உங்கள ஜெயிலுக்கு தள்ளக்கூடாது அப்படின்னா, அப்ரூவரா மாறிடுங்க. யார் இத பண்ணது? என் மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? இப்போ விஷம் குடுக்கணும்னு நெனச்சது யாரு? விஷம் குடுத்தது யாரு? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வரணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயில்ல போயிட்டு கம்பி எண்ண வேண்டியதுதான். உங்க பொண்ணு கூடயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கோங்க. எல்லா இடத்துக்கும் உங்க பொண்ணு கூடயே போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இங்கேயும் உங்க பொண்ணு கூடயே போங்க. உங்களுக்கு லத்தில அடி விழும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா களி கிடைக்கும், கறி குழம்பு கிடைக்கும். அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பணம் வேணும்னு அவசியம் கிடையாது. 3 வேளைக்கு சாப்பாடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணிக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறது மட்டும் இல்லாம அப்ரூவராவும் மாறிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ ஏசிபி மகேஷ் சார் இருந்துட்டு, இந்த அஞ்சலியோட நெத்தியில கண்ண வச்சுட்டு, "நீ எல்லாம் என்ன பொறப்புன்னே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உனக்காக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இல்ல. யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ முடிச்சு உன்ன வெளிய அனுப்பிச்சுர்றேன். உன் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எதிரா அப்ரூவரா மாறிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.